வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். பொங்கல் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். நிலத்துக்கிட்ட வந்தாச்சு. நாங்கள் இது மாதிரி 5 கல் நாங்கள் ரெடி பண்ணுவோம். இதெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் கடைப்பிடிக்கிறீங்க. மஞ்சள் தடவி குங்குமம் வைக்கும்போது எவ்வளோ அழகு. காற்றுக்கு நிற்கவே மாட்டேன். கடலை எல்லாமே வச்சுருக்குறோம். மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங். இது வந்து எங்கள் தோட்டம். இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து இப்போ ஆடி லாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நாங்கள் வீட்டில் இன்றைக்கி முனீஸ்வரன் கும்பிட்றோம். இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கழனியில் பொங்கல் வைக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு நான் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டிலே பொங்கல் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் படைக்கிறதுக்கு பொரிக்கடலை, வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம், வாழைப்பழம், பிஸ்கெட்டு எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். மாவளுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இங்கே விளக்கேற்றத்துக்கு எண்ணெய், பூ, அங்கே அகல் விளக்கு 2 எடுத்துட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், நிலத்துக்கிட்ட வந்தாச்சு. நாங்கள் இதுதான் எங்களோட நிலம். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி படைப்போம். நாங்கள் கழனியில் நம்ம வீட்டில் வாழ்ந்தவங்களுக்காகோசரம் நாங்கள் இங்கே கழனியில் நாங்கள் படைப்போம். அது ஆடியோட கடைசி ஞாயிறுன்றதால இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். நான் வீட்லேயே பொங்கல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே நாம் பூஜை பண்ண வேண்டியது தான். வாங்க க்ளீன் பண்ணி எப்படி பூஜை பண்ணுறன்றத பார்க்கலாம். இது எங்களோட நிலம். இது எங்களோட நிலம். இது ஃபுல்லாக இந்த நிலம். நாங்கள் இந்த வாட்டி கலகா போட்டிருக்கோம். நாங்கள் பாருங்கள், நாங்கள் ஆடி மாதத்துக்கு வந்திருக்கோம் படைக்கிறதுக்கு. இது எங்களோட நிலம். இது நாங்கள் இங்கே வந்து ஆடி மாதம் வந்து படைப்போம். நாங்கள் இங்கே இது வந்து நாங்கள் பரம்பரையாக நாங்கள் செய்கிறோம். இது நாங்கள் 4வது தலைமுறை. இது நாங்கள் இங்கே வந்து படைக்கிறது. வருஷம் தவறாமல் நாங்கள் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் படைப்போம். நாங்கள் வாங்க எப்படி பூஜை பண்ணுறோன்றதை நான் காட்டுறேன். வாங்க பண்ணுவோம். நாங்கள் கழனியில் இந்த மாதிரி 5 கல் நாங்கள் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் பூஜை பண்ணுவோம். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கல்லுக்கு ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு நாங்கள் பொட்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். நீங்களாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வருஷம் தவறாமல் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வாழ்ந்தவங்களுக்காகோசரம் நிலத்தில் நாங்கள் ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லும் இந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்குவோம்.
நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் கடைப்பிடிக்கிறீங்க, நீங்கள் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் பூஜை பண்ணுவீங்க, நிலத்துல பூஜை பண்ணுவீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். வெயில் நேரத்தில் 12 மணிக்கெல்லாம் நாங்கள் உச்சி நேரத்துக்கெல்லாம் நாங்கள் பூஜை பண்ணிவிடுவோம். ஈவினிங் வந்து வீட்டில் வந்து முனீஸ்வரன் கும்பிடுவோம். ஆடி மாதத்தில் வருஷத்தில் ஒரு நாள் இது தவறாமல் நாங்கள் செய்துருவோம். நாங்கள் ஆடி மாதம் பாருங்கள், இந்த மஞ்சள் தடை குங்குமம் வைக்கும்போது எவ்வளோ அழகாக அம்மன் மாதிரியே சொல்லிக்கிறாங்க பாருங்கள். காற்றுக்கு நிற்கவே மாட்டேங்க கோலமா பொடி போட்டு ஆயிடுச்சுன்னா வேலை ஆயிடுச்சு. காற்று கொஞ்சம் கூட நிற்கலை, பறக்குது. நம்ம சாமியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். காற்று கொஞ்சம் கூட நிற்க மாட்டேங்குது, எதுவுமே நிற்கிற பூவெல்லாம் பறக்குது. எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்கள். எல்லாமே பூஜைக்கு தேவையானது நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி பொரிக்கடலை, வீட்டில் செய்த பொங்கல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. என் கணவர் தான் பூஜை பண்ணுறது. மாவளுக்கெலாம் நான் வீட்லேயே அரேஞ்ச் பண்ணின்னு வந்துட்டேன் பாருங்கள். இந்த பூஜை எதுக்கு நாங்கள் ஆடி மாதத்தில் பண்ணுறோன்னா, நம்ம வீட்டில் வாழ்ந்தவங்களுக்கு நம்ம இந்த பயிர் நிலம் எல்லாமே செழிக்கணும், ஆடி மாதத்தில் நல்லபடியாக செழிக்கணுன்றதுக்காக தான் இந்த பூஜை நாங்கள் பண்ணுறது. எப்போவுமே ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அதாவது 4 வாரத்தில் ஒரு வாரம் வந்து நாங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணிவிடுவோம். நாங்கள் தவறாமல் பூஜை பண்ணிவிடுவோம்.
எங்கள் வீட்டில் வாழ்ந்தவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் இப்போ இந்த எல்லாருக்கும் இது ஒரு சமர்ப்பணம். இது நல்லபடியாக எல்லாமே நல்லதாகவே நடக்கணும். நீங்கள் தான் எங்களுக்கு நல்லபடியாக வழிகாட்டியாக இருந்து கூடி சீக்கிரத்தில் நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிடுவோம். நாங்கள் ஆடி மாதத்தில் வீட்லேயே பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பொரிக்கடலை எல்லாமே வச்சுருக்குறோம். அவ்வளோதாங்க. சிறப்பாக ஆடி மாத பூஜை நல்லபடியாக முன்னோர்களுக்கு பூஜை நல்லபடியாக பூஜை முடிஞ்சிச்சு. ஆடி மாதத்தோட பூஜை நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். பூஜை நல்லபடியாக சிறப்பாக ஆடி மாதத்தோட சிறப்பான பூஜை முடிஞ்சிச்சு. ஆடியோட இன்றைக்கி கடை ஞாயிறு வேறு. இன்றைக்கி கடைசி ஞாயிறு. நல்லபடியாக நாங்கள் பூஜை முடிச்சிட்டோம். நல்லா உச்சி வெயிலில் நல்லா பூஜை சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பூஜை பண்ணீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் பூஜை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பூஜைலாம் பண்ணுவீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதத்தோட கடைசி ஞாயிறு இன்றைக்கி மதியம் நான் கழனியில் பொங்கல் வச்சதை நான் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவோட கண்டினியூ தான் இது ஈவினிங் போல். இது ஒரு 6 மணி இருக்கும். நான் கழனியில் 12 மணிக்கெல்லாம் படைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வெளியே பின்னாடி முனீஸ்வரன் கும்பலாம் அப்படின்னு நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன். நம்ம வீட்டு பின்னாடி வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்துக்கு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு இங்கேயும் நம்ம முனீஸ்வரன் கும்புறதுக்கு எப்படியோ அதே மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் சுத்தமாக எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வேப்ப மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 3 செங்கல் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து திரும்பவும் பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு வச்சேன். நான் இன்றைக்கி படைக்கணும், முனீஸ்வரனுக்கு படைக்கிறதுக்கு கருவாட்டு குழம்பு வச்சேன் நான் இன்றைக்கி. வச்சுட்டு அதே அங்கே எப்படி படையல் போட்டோமோ அங்கே நம்ம நிலத்துல வந்து முன்னோர்களுக்கு படையல் போட்டோம். இங்கே வந்து வீட்டு பின்னாடி வந்து முனீஸ்வரனுக்கு படையல் போட்டிருக்கேன் நான். பாருங்கள், பின்னாடி வந்து நான் இந்த மாதிரி வீட்டு பின்னாடி முனீஸ்வர படையல் அரேஞ்ச் பண்ணேன். இந்த மாதிரி தான் நாங்கள் படையல் போடுவோம். நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. பாருங்கள், வீட்டில் செய்த நம்ம பொங்கல், அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு எல்லாமே வச்சு பொரிக்கடலை எல்லாமே நான் இலையில வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். படையல் என் கணவர் தான் பூஜை பண்ணுறது. பாருங்கள், கற்பூரை ஏற்றியாச்சு. ஈவினிங் டைமில் நாங்கள் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜை நாங்கள் பண்ணுவோம். முனீஸ்வர பூஜை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நாங்கள் வந்து வீட்டில் கும்பிடுவோம். மதியம் வந்து நாங்கள் கழனிலையும் வீட்டில் வந்து ஈவினிங்கும் நாங்கள் செய்வோம், நாங்கள் கும்பிடுவோம். நாங்கள் இந்த மாதிரி தான் முனீஸ்வரன் கும்பிடுவோம். நீங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூஜை நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சுது. எதுவும் என்னால் வந்து அங்கேருந்து வந்து நான் எதுவும் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோவில். நாங்கள் இப்படி தான் முனீஸ்வரன் கும்பிடுவோம் நாங்கள் வீட்டில். பாருங்கள், எங்கள் வீட்டில் நாங்கள் சாமி இப்படி தான் கும்பிடுவோம். எங்கள் பூஜை எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் கண்டிப்பாக, நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இது வந்து எங்கள் தோட்டம். இது எங்கள் வீட்டு பின்னாடி இது தோட்டம். இது
என்னால் வீடியோ வந்து என்னால் முழுசாக காமிக்க முடியல. நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய வீடு நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்களுடைய வீடு காட்டுறேன். பாருங்கள், பூஜை நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சுது. நீங்கள் வீட்டில் யாரெல்லாம் இன்றைக்கி முனீஸ்வரன் கும்பிட்டீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.